வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ பெப்பர் சட்னி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வெண்பொங்கல், குழிப்பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து முதல்ல 3 டீஸ்பூன் எண்ணெயை வந்து ஒரு கடாயில் போட்டுக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துட்ருக்கேன். இதோட 3 வந்து ரெட் சில்லி சேர்த்துட்டு அதில் 2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து புளி, அப்புறம் 4 பல்லு பூண்டு. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரையிலும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். புளி வந்து நம்ம சேர்க்குறனால இந்த மிளகா காரமெல்லாம் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகிடும் இதில். இப்போது இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நம்ம நல்லா வறுத்துன்ட்டு இதை வந்து ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் நல்லா நம்மளுக்கு வறுத்தாச்சு. இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். 2 தக்காளி வந்து நறுக்கினதை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துன்ட்டு இந்த தக்காளியை நல்லா சாஃப்டாக ஆகிற வரையும் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். இப்போது இதை குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா சாஃப்டாக ஆகிற வரையிலும் குக் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு வந்து நம்ம கடுகு, கருவேப்பிலை வந்து நல்லெண்ணெயில் வந்து நம்ம தாளித்து கொட்டலாம். நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டுறச்சா நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போது இதில் வந்து நான் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக நறுக்கிட்டு அதையும் வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்து போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுன்ட்டு இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடுது நம்மளுக்கு. இந்த நான் லாஸ்ட்டாக வந்து வெங்காயம் போட்டேன் இல்லையா, அது வந்து நல்ல ஒரு கிரன்ச்சியான ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் அந்த வெங்காயத்துக்கு பதிலாக இந்த தாளிப்பு வடகம்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, அது கூட வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டொமேட்டோ பெப்பர் சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.